தன் கண்களை திறந்தார். அவரது கண்களில் இருந்து வெளிப்பட்ட தபோக்னியில் தவநெருப்பில் அந்த 60,000 இளவரசர்களும் அந்த இடத்திலேயே எரிந்து சாம்பலாகினர். பகீரதனின் கடுந்தவம். பல வருடங்கள் உருண்டோடின. சகரனின் வம்சத்தில் வந்த பகீரதன் என்ற மன்னன் தனது முன்னோர்களான அந்த 60,000 பேரும் முக்தி அடையாமல், அவர்களின் ஆன்மாக்கள் சாந்தி அடையாமல் தவிப்பதை அறிந்தான். அவர்களின் சாம்பலை தேவலோகத்தில் ஓடும் புண்ணிய நதியான கங்கையின் நீரால் புனிதப்படுத்தினால் மட்டுமே அவர்கள் மோட்சமடைவார்கள் என்பதை தெரிந்து கொண்டான். உடனே பகீரதன் தனது ராஜ்யத்தை மந்திரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு கங்கையை பூமிக்கு கொண்டு வருவதற்காக கடுந்தவம் புரிய தொடங்கினான். அவன் முதலில் பிரம்மனை நோக்கி கடோர தவம் இருந்தான். பல ஆண்டுகள் நீண்ட தவத்திற்கு பிறகு பிரம்மதேவர் அவன் முன் தோன்றினார். பகீரதா, உன் தவத்தை மெச்சினேன். என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். தேவரே, என் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய தாங்கள் ஆகாய கங்கையை பூமிக்கு அனுப்ப வேண்டும் என்று வேண்டினான் பகீரதன். பிரம்மன் புன்னகைத்து, பகீரதா, நான் கங்கையை அனுப்ப தயார். ஆனால் ஒரு சிக்கல் உள்ளது. கங்கை